சென்னை வானகரம் பகுதியில் சினிமா இயக்குனர் ஒருவர் உட்பட 4 பேர் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த வழக்கில் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருப்பவர்களுடைய பின்னணி என்ன? தற்பொழுது அவர்கள் எங்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள்? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. சென்னையில போதைப் பொருட்களை தடுப்பதற்காக போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவினர் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே நுங்கம்பாக்கத்துல நடிகர்கள் சிலர் இந்த போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில தற்போது வானகரம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில ஒரு சினிமா இயக்குனர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கடந்த 18ஆம் தேதி இந்த போரூர் டோல்கேட் அருகே போலீசார் தீவிர கண்காணிப்புல ஈடுபட்டிருந்த போது அப்போது இந்த மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருளை வைத்திருந்ததாக சரண்ராஜ் உட்பட 3 நபர்களை போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவை வைத்து அவர்களிடம் அந்த கைது செய்யப்பட்ட நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இதுல மற்ற நபர்களுக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்ததை அடுத்து இந்த வழக்கு தொடர்பாக பவன்குமார், அந்த நெற்குன்றத்தை சேர்ந்த ஆஷிக் பாஷா, வடபழனியை சேர்ந்த திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பிரபாகரன் ஆகிய 4 நபர்களை நேற்று போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இவர்களிடமிருந்து 5 கிராம் மெத்தபெட்டமைன் மற்றும் 12 போதை மாத்திரைகள், 2 செல்போன்கள் உட்பட எடை மிஷின் கருவியையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார். இவர்கள் பல்வேறு நபர்களுக்கு இந்த போதைப் பொருளை சப்ளை செய்திருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து இவர்களுக்கு பின்னால் யார் யார் இருக்கிறார்கள் என்ற கோணத்துல போதைப் பொருள் நுண்ணறிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி சாலமன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு.